வணக்கம். நாம இன்னைக்கு 34வது பாடம். பாடு 34 லெசன் 34ல பயிற்சிகள் நெறைய உங்களுக்கு குடுத்திருந்தோம். அதனுடைய விடைகள நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவது பயிற்சி, கடலின் அலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. கடலின், கடலுக்கு சமுத்திரு. இன்னு கே சமுத்திரு கே. அலைகள் ப்ளூரல் லே பார்ப்பதற்கு देखने के लिए நம்ம கேலியெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். அப்போ देखने के लिए अच्छे हैं அவ்வளவுதான். நல்லா இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, அருமையா இருக்கு, எதுனாலும் போட்டுக்கலாம். The ocean waves are beautiful to watch. அடுத்து இரண்டாவது வாக்கியம் பார்க்க போறோம். கடல் ஓரம், அதாவது கடற்கரையில காற்று அதிவேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. சமுத்திர கே கினாரே, கினாரே இந்த கே வந்து படிச்சிருக்கோம். சில வார்த்தைகளுக்கு முன்னாடி கே தான் வரும், சில வார்த்தைகளுக்கு முன்னாடி கீ தான் வரும் அப்படின்னு படிச்சோம். கினாரேனா ஓரம், கரைங்கிறது மீனிங். இப்போ சமுத்திர கே கினாரே, கடலின் ஓரம், அது கடற்கரைகளில். ஹவா காற்று, தேஜ் வேகமாக, ஃபாஸ்டா, சல் ரஹி ஹே வீசிக்கொண்டிருக்கிறது, அடித்துக் கொண்டிருக்கிறது, எதுனாலும் சொல்லிக்கலாம். அப்போ சமுத்திர கே கினாரே हवा तेज चल रही है. It is very windy at the beach. இப்போ சமுத்திர தட்டுன்னு கூட கொடுத்துருக்கோம். அது கடற்கரைங்கிறதுக்கு சமுத்திர தட்டுங்கிற ஒரு வேர்டை கூட நீங்க பயன்படுத்தலாம். அப்ப சமுத்திர தட் பர் அப்படி சொல்லணும். அதாவது கடற்கரை அப்படிங்கிறதுக்கு சமுத்திர தட்டு. பருனா அதன கடற்கரை மீது, கடற்கரையில, இந்த இலை அப்படிங்கிறதுக்கு அந்த பர் பண்ணலாம். பருனா நம்ம படிச்சோம் மேல், மீது, அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல சமுத்திர தட்டு அப்படிங்கிறத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சமுத்திர தட்டு பர் ஹவா தேஜ் சல் ரஹி ஹை அப்படியும் வாக்கியம் அமைக்கலாம். அடுத்தது 3வது போறோம். 4 திசைகளிலும் நல்ல மனிதர்களின் பெயர் பரவுகிறது. 4 திசை. சாரோ ஓர். அப்ப இந்த திசை போட வேண்டாமான்னா, அந்த ஓர்னாலே நாலா பக்கங்களிலும் நாலாபுறமும். நம்ம திசைங்கிற வேர்ட தமிழ்ல பயன்படுத்தியிருக்கோம். அப்ப நாலாபுறமும்ங்கிறது அதுக்கு சரியான மீனிங் தான். அப்ப சாரோ ஓர் அச்சே ஆத்மியோ கே, ஏன் அச்சே போடுறோம்னா, ஆத்மியோங்கிற ப்ளூரல் வருதுனால. ஆத்மியோ ஏன் வருது? பின்னால கே வருது. அப்போ அந்த ப்ளூரலுக்கு வார்த்தையோட பின்னால காக்கைக்கு ஏதாவது சேமே, பேப்பர் எது வேற்றுமை வந்தா அந்த ஓங்கு மாத்திரையா மாத்தணும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ சாரோ ஓர் அச்சே ஆத்மியோ கே நாம் ஃபைல் ரஹி ஹே பரவிக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான். ஃபைல் ரஹி ஹே பரவிக் கொண்டிருக்கிறது. அதான் பரவுகிறது. அங்க பரவுகிறதுன்னு இருக்கு. நம்ம ஆன்சர்ல பரவிக் கொண்டிருக்கிறதுன்னு கூட போட்டிருக்கோம். அப்ப பரவுகிறதுக்கு என்னது? ஃபைல் தீ ஹே முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. த நேம் ஆஃப் எ குட் மேன் ஸ்ப்ரெட்ஸ் ஃபார் அண்ட் வைடு. அப்படியே பறந்து விரிஞ்சு, அவருடைய நல்ல பெயர் பறந்து விரிந்து செல்கிறதுங்கிற மாதிரி மீனிங்ல இருக்கு. அடுத்தது தில்லி, ஜெய்ப்பூர் நகரங்களில் சிவப்பு கோட்டைகள் அதிகம் இருக்கிறது. அவ்வளவுதான். நம்ம கோட்டைக்கு பத்தி ஏற்கனவே நமக்கு உங்களுக்கு சொன்னோம். கோட்டைங்கிறது நம்ம வந்து கில்லா அப்படிங்கிற வேர்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். கில்லா. அந்த கில்லாங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு நம்ம பயிற்சி காமிக்கும் போதே இருந்துச்சு. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி. இப்போ தில்லி, ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் அப்படின்னு தான் போடணும். ஷஹரோமே நகரங்களில். தில்லி, ஜெய்ப்பூர், ஷஹரோமே நகரங்களில். லால் கிலே சிவப்பு கோட்டைகள் ப்ளூரல். அதனால சிவப்பு கோட்டைகள். பௌத் ஹே அதிகமாக இருக்கின்றன. அவ்வளவுதான். இதுல வந்து பெரிய கஷ்டமே இல்ல. தில்லி, ஜெய்ப்பூர் சிட்டீஸ் ஹேவ் மோஸ்ட் ரெட் ஃபோர்ட்ஸ். தில்லி, ஜெய்ப்பூர் சிட்டீஸ் ஹேவ் த மோஸ்ட் ரெட் ஃபோர்ட்ஸ். அவ்வளவுதான். 5வது வாக்கியம் பார்க்கலாம். நல்ல முறையில் சாப்பாடு வேலைகளை மக்கள் செய்கின்றனர். நல்ல முறையில். லோக் அச்சி தர, நல்ல முறையில். லோக்னா என்னது? மக்கள். லோக் கு ஜி. லோக் லோக் அச்சி தர நல்ல முறையில். காம் கர்த்தே ஹே வேலை செய்கின்றனர்.
அவரு காத்தே ஹே சாப்பிடுங்கன்னாரு. அந்த அவருங்கிறது நல்ல முறையில வேலையும் செய்தாங்க, சாப்பிடவும் செய்தாங்க. அப்படி ஒரு பேச்சு வழக்குல சொல்லணும்னா, மக்கள் நல்ல முறையில உணவு உண்கிறார்கள், வேலையும் செய்கிறார்கள். அப்ப அதுக்கு எப்படி ஹிந்தி சென்டென்ஸ் பாருங்க. லோக் अच्छी तरह काम करते हैं और खाते हैं. அவ்வளவுதான். பீப்பிள் ஆர் ஒர்க்கிங் வெல் அண்ட் ஈட்டிங் வெல். ஆர் ஒர்க்கிங் வெல் அண்ட் ஈட்டிங் வெல். நல்லா வேலையும் செய்வாங்க, நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. அடுத்தது நமக்கு 6வது வாக்கியம் பார்க்கலாம். பூ விரிந்து மனம் பரப்புகிறது நமது பொதிகை மலை. பூ ஃபூல் விரிந்து அதாவது ஒரு செயல் முடிஞ்ச மாதிரி இருக்கணும்னா கரு சேர்க்கணும் படிச்சோமா அப்போ கிளுக்கர் பூ விரிந்து ஃபூல் கிளுக்கர் குஷ்பு ஃபைலாத்திக பரப்புகிறதுங்கிற வேர்டு இப்போ பரவுகிறதுனா ஃபைல் பரப்புகிறதுனா ஃபைலா அப்போ ஃபூல் கிளுக்கர் खुशबू फैलाती है हमारा பொதிகை பாடு அமாரா நமது நம்முடைய பொதிகை அது ஒரு நேம் பாடு மலை அவ்வளவுதான் அவர் பொதிகை மவுண்டன் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் வித் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் 7வது மழை பெய்கிறதால் நாடு நன்றாக இருக்கிறது விவசாயம் நல்ல முறையில் நடக்கிறது அதுக்கு நம்ம ஹிந்தி வாக்கியத்தை பார்க்கலாம் பாரிஷ் ஹோனேசே அதாவது மழை பெய்வதால் மழையை அடிக்கிறதால் எதுனால அந்த பாரிஷ் ஹோனேசே ஓனேசே பாரிஷ் ஒனேசே இதுக்கு நம்ம அந்த பாணி பரசு பயன்படுத்தலாமா அதையும் கூட போட்டுக்கலாம் பாணி பரசனேசே ரெண்டையும் போட்டுக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் அல்லது அதையும் போட்டுக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் தேஷ்கி ஸ்திதி அச்சி ஹே நாட்டினோட நிலைமை நல்லா இருக்குது அவ ஹிந்தியில பண்ணும்போது நாடு நன்றா இருக்குங்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்திதினா என்னது பொசிஷன் நிலைமை நாட்டோட நிலைமை அப்போ தேஷ்கி ஸ்திதி 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 அச்சிய நல்லா இருக்கு நல்ல முறையில் இருக்கு அப்புறம் கேத்தினா நமக்கு வந்து விவசாயம்ங்கிறதுக்கு கேத்தி வயல் அப்படின்னா கேத் வயலுக்கு கேத் அந்த கேத்துங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது கேத்தினா அக்ரிகல்ச்சரல் விவசாயம் அச்சி தர ஓத்தியே நல்ல முறையில் நடைகிறது த கண்ட்ரி இஸ் டூயிங் வெல் டியூ டு தி ரெயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் கோயிங் வெல் அடுத்தது பார்க்கலாம் 8வது வாக்கியம் மணி 4 ஆகிறது மாலை டிஃபன் சாப்பிடுகின்றனர் ஹிந்திக்கு அதுக்கு சமைச்சார் பச்தா நேரம் 4 மணி ஆகிறது சமை சார் பஜ்தாக பஜ்னா ஆகிறது பஜ்தாக ஆகிறது ஷாம் கா நாஸ்தா காத்தே ஹே மாலை சிற்றுண்டி உண்கின்றனர் மாலை டிஃபன் சாப்பிடுகின்றனர் ஷாம் கா நாஸ்தா காத்தே ஹே தே ஆர் ஹேவிங் அன் ஈவினிங் ஸ்நாக் அட் 4 PM அடுத்தது வாக்கியம் 9 உங்களுக்கு ஹிந்தி படிப்பதில் என்ன லாபம் இருக்கிறது லாபு பாய்தான் அந்த வேர்டை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொன்னோம் அப்ப அதுக்கு ஹிந்தி பாருங்க ஆப்கோ ஹிந்தி படினேமே படிப்பதில் படினேமே படு படு இந்த டா வந்து சொல்லும்போது அந்த டி கூட ஒரு ஜியும் சேர்ந்த மாதிரி அந்த படுனேமே கே லாப என்ன உபயோகம் என்ன லாபம் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் ஹிந்தி ஃபார் யூ என்னென்ன லாபங்கள் உங்களை ஹிந்தி படிப்பதால் இருக்கிறது அடுத்தது வாக்கியம் 10 பார்க்கலாம் 2 பாஷையில் நான் எழுதுகிறேன் படிக்கிறேன் பேசுகிறேன் இதில் பெருமைப்படுகிறேன் அப்போ 2 மொழியில நான் பேசுறேன் எழுதுறேன் படிக்கிறேன் அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ பாருங்க தோ பாஷாவோமே 2 பாஷைகளில் பாஷானா மொழி நம்ம சொல்லியிருக்கோம் பின்னால வேற்றுமை வந்தா ப்ளூரல் ஃபார்மை அதை ஓங்கு மாத்திரை சேர்க்கணும் அப்போ உங்க பாஷால ஏற்கனவே மாத்திரை இருக்கே அப்போ ஏற்கனவே அங்க மாத்திரை இருந்ததுன்னா நீங்க தனியா எக்ஸ்ட்ரா ஒரு ஓங்கு போடணும் அப்போ தோ பாஷாவோமே மெலிக்தாவும் எழுதுகிறேன் நான் எழுதுகிறேன் படுத்தாவும் படிக்கிறேன் படு படுத்தாவும் அவரு போல்தாவும் ஹூ தான் அது அப்படி பேச்சவளுக்கு அப்படித்தான் சொல்லணும் நீங்க அப்படியே சொல்லி பழங்க அப்படின்னா தான் நார்த் இந்தியாவில் போய் நீங்கள் பேசும்போது நல்ல ஒரு ஹிந்தி தெரிஞ்ச மாதிரி பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அப்போ दो भाषाओं में मैं लिखता हूँ पढ़ता हूँ और बोलता हूँ इसमें गर्व हो रहा हूँ இதில் பெருமைப்படுகிறேன் கர்வ் ஹோ ரஹா ஹூம் கர் ஹோத்தா ஹூம் கூட சொல்லலாம் இதில் பெருமை பட்டு கொண்டிருக்கிறேங்கிற மீனிங்ல கர் ஹோ ரஹா ஹூம் இருக்கு நீங்கள் பெருமைப்படுகிறேங்கிறது சார் பெர்சன்டென்ஸ் தானே அப்போ கர் ஹோத்தாவும் சொல்லிக்கலாம் பெண்பால்னா கர் ஹோத்தியும் நிறைய பேர் பெருமைப்படுகிறோம் கரு ஹோத்தே சொல்லிக்கலாம் அப்போ அதுக்கு ஆங்கிலத்தை பார்க்கலாம் ரைட் ரீட் அண்ட் ஸ்பீக் இன் 2 languages and I am proud of it
அடுத்தது. இப்போ அதில குடுக்காத சில உங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் நம்ம குடுத்துருக்கோம். அதையும் ஒரு ஏதோ ஆர்வத்தில குடுத்துருக்கோம். இங்க இந்த இதில நீங்க படிச்சுக்கலாம் பாருங்க. 11வது பயிற்சி என்னன்னா, நமது தெய்வங்கள் வாழ்ந்த காலம் வேத காலம் என நம்பப்படுகிறது. The era in which our deities lived is believed to be the Vedic period. நம்ம தெய்வங்கள்லாம் வாழ்ந்த காலங்கள் வேத காலங்கள் அப்படி சொல்றோம். அப்போ ஐசா மானா ஜாத்தா ஹை, ஐசா மானா ஜாத்தா ஹை. அவ்வாறு நம்பப்படுகிறது. நம்ம இந்த ஜாத்தாக படிச்சோம் தெரியுமா? படுகிறது வரும்னு சொல்லி. அப்போ மானா ஜாத்தாக நம்பப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒத்துக்கொள்ளப்படுகிறது. மான்னா ஏத்துக்கோ, ஒற்றுக்கோ. இது இது சரின்னு ஏத்துக்கோயேன், இத ஒத்துக்கோயேன், இத நம்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அப்படிங்கிற வேர்டு. அப்ப ஐசா அவ்வாறு, அவ்விதமாக, அப்படியாக இதான் அந்த ஐசாங்கிறது. ஐசா மானா ஜாத்தா ஹை அவ்வாறு சொல்லப்படுகிறது, அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவ்வாறு நம்பப்படுகிறது. என்னன்னா, இந்த கீங்கிறது என்ன சார்னா, தட் நம்ம இந்த டைரக்ட் அந்த மாரி இன்டைரக்ட்லலாம் அந்த சென்டென்ஸ் அமைக்கும்போது, ஹி டோல்ட் மீ தட் அப்படி சொல்லுவோம்ல, அந்த தட்ங்கிறது தான் இந்த குறில் பாருங்க. நம்ம இன்னது உடையக்கு வந்து நெடில் இது வந்து குறில். அப்ப ஐஸா மானா ஜாத்தா ஹை ஜாத்தா ஹை கி அது பேசும்போது அது கிடுகிடுன்னு வரும் பாருங்க. ஐஸா மானா ஜாத்தா ஹை ஹமாரா ஹமாரே தேவதா நம்முடைய தெய்வங்கள், ஹமாரே தேவதா தே தொண்டை சவுண்டு தேவதா. கடைசியில உள்ளது முனினாக்கு. அப்ப தேவதா. வைதிக் கால் மே ரஹதே தே. வைதிக்னா வேத காலம். கால்னா கால் தான். காலம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. எதெல்லாம் நம்ம தமிழ்ல இம்முன்னு முடியுதோ, அதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தையில இருக்கு. அதே மாரி அது ஹிந்தி ஆக்கணும்னா, அந்த தூரம் எடுத்துட்டா போதும். அப்ப காலம் அப்படிங்கிறத கால் அவ்வளோதான். அப்போ தேவதா வைதிக் கால் மே ரஹதே தே. ரேன்னா என்னது? வசித்தல். தேங்கிறது ஒண்ணு புதுசா வந்திருக்குன்னா, இது பாஸ்ட் டென்ஸ் இருந்தான், 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 இருந்தான் அப்படிங்கிறதுக்கு தா இருந்தாள், தி இருந்தார்கள், தே அப்ப ரஹதே தே வசித்தார்கள் அப்படிங்கிற மாரி. நம்ம அந்த பாசன்ஸ பத்தி இடையில ஒரு திருப்பு பார்த்தோம். வெர்ப எப்படி பாசன்ஸ் பண்றதுன்னு. வெர்பு இல்லாம சும்மா அவன் அங்க இருந்தான், நேற்று அங்கே இருந்தான். அந்த இருந்தான், இருந்தான், இருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சார் செய்யணும்னா, இந்த தா ஆண்பாலா ஒருமையா இருந்தா, பெண்பால்னா தீ அந்த காற்று விட்டு அந்த எழுதியிருக்குல்ல அது. அப்புறம் மதிப்போ பன்மையோனா தே அதுதான் இங்க இருக்கு. ரே தே தே. ரொம்ப சிம்பிள் தான். அந்த டென்ஸ் எல்லாம் ஹிந்தியில படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம அப்பப்போ இடையிலயே அத பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா தனியா ஒரு பாடம் அதுக்குன்னு வருது. அப்போ இன்னும் நல்லா பார்க்கலாம். அடுத்தது 12வது வாக்கியம் பார்க்கலாம். வேத காலத்திற்கு பிறகு, அதாவது தெய்வங்கள் வாழ்ந்த காலம், அதுக்கு அடுத்த காலம். வேத காலத்திற்கு பிறகு சூரிய வம்சம், சந்திர வம்சம், நந்த வம்சம் ஆகியோர் வடக்கே ஆண்டனர். இவங்கெல்லாம் நம்ம பாரதத்தோட வடபகுதிய ஆண்ட மன்னர்கள். அவங்கள பத்தி அந்த அந்த வம்சங்கள். நம்ம ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, பகவான் ஸ்ரீராமர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அவங்கலாம் சூரிய வம்சம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. நெறைய அதில படிச்சிருக்கீங்க. அதுதான் அந்த வம்சங்கள் சொல்றது. அப்ப ஆஃப்டர் வேதிக் பீரியட் வேத காலத்துக்கு பிறகு ஆஃப்டர் வேதிக் பீரியட் த சோலார் டைனஸ்டி. சோலார்ன்னு என்னது? சோலார் எனர்ஜி, சோலார் மின்சாரம் சொல்லுவாங்கல்ல. சூரிய மின்சாரம். அந்த சோலார்னா சூரிய, டைனசிட்டி வம்சம், லூனார் டைனசிட்டி சந்திர வம்சம், அண்ட் நந்த டைனசிட்டி நந்த காலம், நந்தர். அவங்க ரூல்டு இன் த நார்த். இவங்கெல்லாம் வடக்கே பாரதத்தோட வடபகுதியில் ஆட்சி செய்து வந்துரு. ஹிந்தியை பாருங்களேன். வைதிக் வைதிக் கால் கே பாத்னா வேத காலத்துக்கு பிறகு சூரிய வம்ஷ் அந்த ஏ கொக்கிக்கு மேல இருக்குது இரு சொல்லிட்டு ஏ சொல்லணும். இஷ் சூரிய வம்ஷ், சந்திர வம்ஷ். இத்திரு இந்த தேக்கு கூட ஒரு கோடு இழுத்துருக்கு. அது ரே ச இந்து புள்ளி வச்சிருக்கா. சந்திர வம்ஷ் அவர் நந்த் வம்ஷ் நே அது சொல்லும்போது அந்த நே வரும் பாருங்க. வைத்தி கால் கே பாத் सूर्य वंश चंद्र वंश और नंद वंश ने उत्तर में शासन किए 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 நம்ம பார்த்துட்டோம். கரோட பாசஸ் கர் செய் செய்தான்கு கியா செய்தாள்க்கு கீ அந்த இன்னதோடைய கீ பயன்படுத்த பாருங்க. அதே கீ தான் செய்தாள் பாசன்ஸ்க்கும்.
சரி செய்தார்கள் கியே. இது நிறைய அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 13வது சென்டென்ஸ நம்ம இப்ப பார்க்க போறோம். 1166க்கு முன்பு மௌரியர்கள், குப்தர்கள், சேர சோழ பாண்டிய பல்லவ விஜய நகர பேரரசர்கள் மற்றும் பலர் இந்தியாவில் ஆண்ட மன்னர்கள். பாருங்க, நம்ம ஒரு இந்திய சரித்திரத்தை இந்த பயிற்சியில கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ 1166க்கு முன்பு மௌரியர்கள், குப்தர்கள், சேர சோழ பாண்டிய பல்லவ விஜயநகர பேரரசர்கள் மற்றும் பலர் இந்தியாவில் ஆண்ட மன்னர்கள். மௌரியாஸ், குப்தாஸ், சேர, சோழ, பாண்டிய, விஜயநகர எம்பரர் and some more kings who ruled India before 1166 AD அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது ஹிந்தியில தான் இதை நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். 1167 1166 அந்த நம்பர்லாம் நம்ம என்ன போல 50க்கு வரைக்கும் படிச்சிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல அந்த 1166ங்கிறத ஹிந்தியில சொல்லணும்னுக்காக சொல்றோம். 1167 கே பஹலே. இந்த சட்ஸெட்டுங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லிக்கலாமா? இப்போ சாட்டுன்னா என்னன்னா, நம்ம இந்த சேக்கு போடும்ல சா, அந்த சா, அப்புறம் டு பைட்டு ஒட்டு அந்த காற்று விட்டுட்டா சாட். சாட் அப்படின்னா 60ன்னு அர்த்தம். அதுலேருந்து 61, 62, 63க்கு இக்சட், பாசட், திரிசட், சௌசட், பைன்சட், சட்சட், 66, அப்புறம் சடுசட், அடுசட், அந்த மாதிரி வரிசைக்கா வரும். அப்போ 1166 1166 கே பஹலே, அதுக்கு முன்னாடி மௌரியா, குப்து, சேரு, சோழா, पांड्या, विजयनगर सम्राट और कई राजाओं ने भारत में शासन किए. இவங்கெல்லாம் இன்னும் பல அரசர்கள் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள். அடுத்தது ஒரு கோயில்களும் அவர்களுடைய கோட்டைகளும் தான் இவர்கள்லாம் வாழ்ந்ததுக்கு சாட்சி அப்படிங்கிறத வச்சு நாம் அதை முழுமையாக நம்ம சரித்திரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ 1166 முதல் 1206 வரை பிருத்திவிராஜ் சௌஹான் பாரதத்தை, அதாவது டெல்லி பகுதியில் ஆண்டார். சின்ஸ் 1166 to 1206 கிங் பிருத்திவிராஜ் சௌஹான் ரூல்ட் இந்தியா. அவர் இந்தியாவை ஆண்டார், பிருத்திவிராஜ் சௌஹான். அப்போ 1166 से 1200, அதாவது 1206, அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம். அதாவது 1200 சேர்ந்தது தான் என்னது 1200. அப்போ அப்படி கூட சொல்லலாம் அந்த வருஷங்களை சொல்லும்போது. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் அப்படி சொல்கிற வழக்கம் இல்லை. நம்ம 1206 அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் ஹிந்தி மொழியில் அவங்கெல்லாம் அந்த வருஷத்தை சொல்லும்போது 1206 அப்படி கூட சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம தமிழில் நாம் நிறைய பழகிறத அந்த இதே நாம் பயன்படுத்தலாம். 1206 தக், அதாவது 1166 से 1206 तक राजा श्री पृथ्वीराज चौहान जी ने
பாரத்துக்கோ சாசன் கியே. இது ஒரு தனி நபரோட பேர். அதனால நம்ம அந்த ஜீனு எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய மன்னர்கள், நம்மெல்லாம் அவங்க கால் தூசிக்கு கூட ஆகாது. அதனால சும்மா வெறும் பேரை சொல்லாமல் ஒரு ஜி, அது ஒரு மதிப்புக்காக அதை நம்ம சேர்த்துருக்கோம். ஜீனா ஐயா ஐயா நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான் அந்த வடநாட்டில் அவங்க எல்லாரும் சொல்லும்போது அந்த ஜியை சேர்த்துக்கிடுவாங்க. ரைட். அப்போ அடுத்த 15வது வாக்கியம் போகலாம். 1206 முதல் 1857 வரை பாரதத்தை முஸ்லிம் அரசர்கள் ஆண்டார்கள். அப்போ முஸ்லிம் கிங்ஸ் ரூல்டு இந்தியா ஃப்ரம் 1206 to 1857. இதெல்லாம் நம்ம இந்த பிருத்திவிராஜ் சௌஹானை சொல்லும்போது தான் இதை சொல்லணும். ஏன் அப்படின்னா முதல் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச முஸ்லீம் மன்னர்கள் வந்து அப்போ வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் மன்னராக இருக்கும்போது அவர்கிட்ட தோத்துருக்காங்க. ஆனால் இந்த பிருத்திவிராஜ் சௌஹானை தோக்கடிக்கிறதுக்காக அவருடைய மாமனார், அதாவது அந்த பெண்ணு அவருடைய மனைவி இந்த ராணி சம்யுக்தா எடுத்துகிட்டு போனார். அவர் வந்து ஒரு முஸ்லீம் மன்னரோட சேர்ந்து அடுத்த போரில் நம்ம பிருத்திவிராஜ் சௌஹான் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு கூட்டணி நமக்குள்ளே ஒரு இப்போ இங்கே இருக்கார்ல வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பன் காட்டி கொடுத்த எட்டப்பன் மாதிரி அங்கேயும் அவர் நம்ம நாட்டை காட்டி கொடுத்து அன்று தான் நம்ம நாடு முஸ்லீம் மன்னர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அப்போது முஸ்லீம் கிங்ஸ் ரூல்டு இந்தியா ஃப்ரம் 1206 to 1857. அப்போது 1206 से 1857 அந்த 50க்கு அப்புறம் நமக்கு 57 வந்து 57 तक 1857 तक 1857 भारत को मुसलमान राजाओं ने शासन किए. 1206 1857 வரை இந்தியாவை முஸ்லிம் அரசர்கள் ஆண்டார்கள். ரைட். 1857 அந்த 1857ங்கிறத 1857 முதல் 1947, அதாவது நம்ம சுதந்திரம் நம்ம விடுதலை பெற்ற வருடம் 1947 வரை முதலில் இங்கிலாந்து வியாபாரிகளும் அதன் பின் அவர்களது ராணியும் இந்தியாவை ஆண்டனர். பாருங்கள், எத்தனை ஒரு கோடி வரை வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 200 பேர் 100 பேர் வந்திருப்பாங்க. அவங்க நம்ம நாடை பிடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு மக்கள், நம்ம மாணவர்கள் எல்லோரும் சிந்தித்து இன்றைக்கி நாம் வந்து சுதந்திரத்தை பெற்றிருக்கோம். அப்போது 1857 முதல் 1947 வரை முதலில் இங்கிலாந்து வியாபாரிகளும் அதன் பின் அவர்களது ராணியும் இந்தியாவை ஆண்டனர். ஃப்ரம் 1857 to 1947 India was ruled by England business people and their queen. அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியால் இந்த நாடு ஆளப்பட்டது. அப்போ ஹிந்தியில் சொல்லணும்னா 1857 से 1947 तक भारत को पहले इंग्लैंड के व्यापारियों और बाद में उनकी रानी ने शासन किए. பாருங்க, 1857 1857 से 1947 1957. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1957. 19னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 1957. சாரி 1947 40 40 அதுலேருந்து வந்தது 47 1947. ஏன்னா நம்ம அந்த ஹிந்தி நம்பரை வந்து பேசுகிற அளவுக்கு நம்பரை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது இல்லை. அதனால் நம்பரை நினைவில் வைக்கிறது கொஞ்சம் நம்ம சிரமத்தான் படுறோம். இருந்தாலும் அதை மாறி 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 சொல்ல தான் அது மனசில் பதியும். ஹிந்தியாக கூட நம்ம அப்பப்போ படிக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். அந்த நம்பர்களை நம்ம நிறைய பயன்படுத்தாதனால அது கொஞ்சம் நினைவில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம கடும் முயற்சி பண்ணணும். ரைட். அப்போது 1857 से 1947 तक भारत को पहले इंग्लैंड இங்கிலாண்டுன்னு இருக்குது. நம்ம இங்கிலாந்து சொல்கிறோம், ஹிந்தியில் இங்கிலாண்டு.
லேண்டு தானே, இங்லேண்டு. ஆனால் ஹிந்தியில் இங்கிலாண்டு. இங்கிலாண்டுக்கே வியாபாரியும் அவரு பாத்மே, அப்புறம் பிறகு பிற்பாடு. பாத்மேன்னா பிறகு பிற்பாடு. உனக்கி ராணி, உனக்கி ஏன் சார் வந்திருக்குன்னா பின்னால் ராணி பெண்பால், அதனால உனக்கி. இது எது ராஜானா உனக்கே ராஜா அப்படி போடணும். அப்போ பெண்மணி ராணிங்கிறது உனக்கி ராணி. ராணி நே, அது நே அந்த பேச்சு வழக்குக்கு சேர்த்துறது. அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது, நம்ம தனியாக ஒரு இதில் பார்க்க போகிறோம், நேயை பற்றி படிப்போம். அப்போ உனக்கி ராணி நே ஷாசன் கியே. அவருடைய அடுத்தது கடைசியாக ஒரு வாக்கியம் பார்க்க போகிறோம். அவர்கள் மக்களை ஜாதி, மொழி, நாடு என்று பிரித்து சண்டையிட வைத்து நாட்டை பிடித்து நம்மை அடிமையாக்கினர். அவர்கள் யாரு? அந்த இங்கிலாந்து அரசர்கள், இங்கிலாந்து ராணி, இங்கிலாந்திலிருந்து வந்த அதிகாரிகள். They divided the people by caste, language and regional and made them fight each other. நம்மக்குள்ள சண்டை எடுத்து விட்டுட்டு made them fight each other, capture the country and enslaved us. நம்மளை அடிமையாக்கி ஆண்டனர். இப்போ இதுக்கு ஹிந்தியில் பார்க்கலாம். வே, அவர்கள் யார்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த ராணி, அவங்களுடைய அரசு, அவங்களுடைய அதிகாரி, அந்த இங்கிலாந்து மக்கள். வே லோகோங்கோ, மக்களை, நம்ம மக்களை. லோகோங்கோ, கோ பின்னால் வந்தனால லோகோங்கோ. ஜாதி, பாஷா. அவர் சேக்திருன்னா பகுதி, பிராந்தியம், மக்கள், அந்த பகுதி, வாழ்ந்த பகுதி, நாடு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாங்கிறது அந்த க்ஷேத்திர கே ரூப்மே. அந்த வகையில் விபாஜித் கர்கே, டிவைடு பண்ணி பிரித்து. விபாஜன் இந்தியா பாகிஸ்தான் விபாஜன் அப்படி சொல்லுவாங்க. இந்திய பாகிஸ்தான் பிரிவினை வந்து விபாஜன். விபாஜித் அப்படின்னா பிரித்து. விபாஜித் கர்கே, பிரித்து. அந்த கர்கே சேர்ந்து தான் மீனிங். விபாஜித் கர்கே லடாயி கருவாக்கேன், சண்டையிட வைத்து. லடாயினா லடுனா சண்டை, லடாயி சண்டை. லடுனா ஒருத்தருக்கு சண்டை போடு, லடாயினா போர், சண்டை. கருவாக்கே சண்டையிட வைத்து. கர்ன்னு படிச்சோம் தெரியுமா? கர்ன்னு என்னது? செய். கருவாக்கே செய்து, சண்டையிட வைத்து, சண்டையிட வச்சுட்டு, அந்த வச்சுட்டுங்கிறது சார். அப்போ கரு சேர்ப்போம்ல சார். இப்போ பேசி விட்டு போல்கர், எழுதிவிட்டு லிக்கர் அப்படி சொன்னோம்ல சார் அப்படின்னு. ஆமாம், ஆனால் கருக்கு பின்னாலே கற்கர்னு வராது. அதனால் கருக்கு பின்னால் செய்து விட்டு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சார்னா கற்கே அப்படி சொல்லணும். செய்து விட்டு அப்படின்னு சொல்றதுக்கு கற்கர்னு வராது. மற்ற வெறுப்புகள் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? கர் சேர்க்கலாம் சார். மற்ற வெறுப்பு கூட கே சேர்க்கலாமா? சொல்லலாம். இப்போ பேசிவிட்டு போல்கே சொல்லலாம். போல்கர், போல்கே ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். கரு கூட கற்கர் ரெண்டு திருப்பு வராது, அதனால கற்கே. கருவாக்கேன்னு என்ன சார்னா செய்ய வைத்து, நம்மக்குள்ள அடிபிடி போட வச்சு, நமக்குள்ள சண்டை இட வச்சு, சண்டை போட வச்சு அப்படிங்கிறது கருவாக்கே. தேஷ்கோ, நாட்டை. குலாமி பனாதியே, அடிமை ஆக்கினர். குலாமி பனாதியே. அப்போ இந்த ஒரு சில பயிற்சிகள், அதுக்குரிய ஆன்சர் நம்ம புதுசாக கூட கொஞ்சம் பார்த்தோம். இப்போ ஒரு சில மக்கள் நம்மகிட்ட ஒரு வித்தியாசம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஹிந்தியில் 4 எழுத்து வருது, அது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கேன்னா. ஆமாம், உண்மையிலே நமக்கு சிரமம் தான். ஏன்னா நம்ம தமிழ் மொழியில் கிடையாது. நம்ம ஹிந்தியில் நான் ஆரம்பத்திலே அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காய்க்கான்னு நம்ம நிறைய நமக்கு படித்தது அப்படி தான் படித்தோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இக்கான்னு கிடையவே கிடையாது. அதனுடைய ப்ரொனவுன்சேஷனுக்கு கொஞ்சம் நம்ம தமிழ் மொழியில் உச்சரிப்பு இருக்குது, ப்ரொனவுன்சேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ உதாரணம் சொன்னால் கலாக்கலை ரொம்ப லேசாக சொல்கிறோம். கங்கா, கங்கை, அதெல்லாம் சொல்லும்போது பாருங்கள் கங்கா கா வித்தியாசம் இருக்குது. நம்மக்கிட்ட ப்ரொனவுன்சேஷன் இருக்குது. அது ஹிந்தியில் அவங்க தனித்தனியாக எழுத்தாக வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் அதில் ஒரு சிரமம் தான். அது மட்டும் இல்லை, சிரமம் மட்டும் இல்லை, இதுக்கு இந்த காக்குக்கு பதில் அந்த காவை போட்டாச்சுன்னா அர்த்தமே மாறிடும். அப்படி கூட இருக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நாம் கொஞ்சம் தீவிரம் காட்டத்தான் செய்யணும். கொஞ்சம் அதுக்கு ஒரு தனி முயற்சி பண்ண தான் செய்யணும். உங்களுடைய ஒரு நாலெட்ஜுக்காக மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்துருக்கோம். ஒரு சில நம்ம படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்க கேட்டாங்க, சார் இந்த டன்னு சொல்கிறீங்களே, ட தொண்டை சவுண்டு டன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அதுக்கும்
அடிவயிறில் உள்ள டாவுக்கும் என்ன சார் வித்தியாசம், அது எப்படி சார் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறதுங்கிறத ஒரு குழப்பம்னு கேட்டாங்க. அதுக்கு நாம் இந்த ஒரு சில உதாரணத்தை வச்சு அதுக்கிட்ட போகிறோம். அப்போ சிஏ கனா நம்ம கார், அதுக்கு கேஏவும் போடலாம். கேஏன்னு கதவு, அதை லேசாக முனிநாக்கிலே சொல்லுவோம் கதவு. எந்த ரிஸ்க்கும் இல்லை. அதாவது இது சொல்லும்போது காற்று வெளியே வராது, தொண்டையிலேருந்து சொல்ல வேண்டாம், அடிவயத்துலேருந்து சொல்ல வேண்டாம், சும்மா நார்மலாக நாம் தமிழில் பயன்படுத்துறது இந்த கா தான். நாம் சொல்லுறது எப்பொழுதும் சொல்கிறது நம்மளுடைய ஆனா அவனா படிக்கும்போது கானா ஞானா சானா ஞானா டானான்னு சொல்லும்போது அந்த கா அதுதான் இது. அப்போ இதுக்கு எந்த இதுவும் கிடையாது, தமிழில் சொல்கிறக்கூடியது இதுதான். அப்போ அந்த முனிநாக்கு, இந்த முனிநாக்குங்கிறது நாமளாக கண்டுபிடிச்சது. முனிநாக்கு காற்று விட்டு தொண்டை உச்சரிப்பு 4ஆக பிரித்தது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு. இது போய் மற்ற ஹிந்தி ஆசான்கிட்ட போய் சார் முனிநாக்கு தெரியுமா தொண்டை நாக்கு தெரியுமா நம்மளை பிடிச்சி ஏசி போடுவாங்க. அது எவன்டா சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம புரிகிறதுக்காக அது ஒரு முறையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது எனக்கு ரொம்ப உதவி இருக்குது, நான் சொல்லிக் கொடுத்த மாணவர்களுக்கும் இது உதவி இருக்குது. அதை நாம் அப்படி இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கலா, கலை, கமலா பாருங்கள். இது சொல்லும்போது ரொம்ப அப்படியே அசால்ட்டாக நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி கலா, கலை, கமலா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறோம். இப்போ அதே இது பாருங்கள், அடுத்து நம்ம காற்று விட்டு உச்சரிப்பு போகிறோம். கா கேஹெச்ஏ கொடுத்துருக்கேன் நான், காற்று விட்டு. அது சொல்லும்போது நம்ம தமிழில் சொல்லும் பாருங்க, நீ ஆமாம் நம்ம சொல்லுவோமே நீங்களே சொல்ல போகிறீங்க. காதி, இது பாருங்கள் கலா சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம். காதி அப்படி கா 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 வித்தியாசம் இருக்கா? கலா சொல்கிறதுக்கும் காதி 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 வித்தியாசம் இருக்குது. காலி, கானா சொல்லும்போதே பாருங்கள் லேசாக சொல்கிறோம், ஒரு ஏரோ ஒரு காற்றோடு சொல்கிற மாதிரி, அதான் காற்று விட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இது கா. அடுத்தது 3வது பாருங்கள், நம்ம தொண்டை சவுண்டு க நம்ம தமிழில் சொல்கிறோம். கங்கை, கங்கா அதெல்லாம் சொல்கிறோம். அப்போ கங்கிறது தொண்டையிலேருந்து நீங்கள் சொல்லும்போதே அது நினைவில் வச்சுக்கோங்க. தொண்டையிலேருந்து சொல்லும் மாதிரி சொல்லுங்கள், கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். க தொண்டை உச்சரி. கானா பாட்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, கானா. கங்கா கங்கை, கங்கை நம்ம ஹிந்தியில் கங்கான்னு சொல்லுவோம். தமிழில் கங்கைன்னு சொல்கிறத ஹிந்தியில் கங்கா அதாவது கொடுத்துருக்கோம். கலி, கலி கலி கலின்னா ஹிந்தியில் தெருன்னு பேர். ரைட். அடுத்து நம்ம 4வதுக்கு போகிறோம். இதுதான் நம்ம தமிழில் எங்கேயுமே நம்ம பெரும்பாலும் உச்சரிப்பதே கிடையாது. இப்படி ஒரு ப்ரொனன்சியேஷன் தமிழில் இல்லை, இருந்தாலும் அது அங்கே நம்ம சொல்லி ஆகணும். அது அடி வயிறு உங்கள் சொல்லும் போதே வயிறு உள்ளே போகணும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் உச்சரிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த அந்த கரெக்டான படம். கர் நம்ம கங்கா கா, இது கர் அடிவத்திலே சொல்லணும். அந்த வித்தியாசத்தை நம்ம தான் அது சொல்லும் போதே புரியணும். அந்த படிக்கும்போது அதை அப்படியே படிக்கணும். அடிவத்திலே சொல்லி படிக்கணும், அடிவத்திலே சொல்லி படிக்கணும். அடிவேர் சவுண்டு சொல்லி படிக்கணும். கர், கண்டா, கடா இதெல்லாம் நம்ம ஒரு சில உச்சரிப்பு கொடுத்துருக்கோம். இப்போ இதிலே உங்களுக்கு சில எழுத்தை கொடுத்து இதெல்லாம் எப்படி சொல்லணும் பாருங்க. இப்போ கேஏ கல், கல் இதில் எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஆனால் 2வது காற்று விட்டு சொல்லக்கூடிய கேஹெச் போடு கல், கல் வித்தியாசம் தெரியுதா? கல், கல் வார்த்தையை நான் சொல்லும்போது கல், 2வது வார்த்தை சொல்லும்போது நான் சொல்கிறேன் பாருங்க கல் வித்தியாசம் இருக்குது. 3வது சொல்லுவேன் கல், கல். 4வது வார்த்தை சொல்லுவேன் கல். அதுக்காக நம்ம பேசும்போதெல்லாம் இவ்வளோ ஒரு அழுத்தம் கொடுக்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு அந்த அடி வயிறு உள்ளே போகிற மாதிரி அந்த சவுண்டு கொடுக்கணும். அதுதான் கல். அடுத்தது நமக்கு இப்போ நம்ம ஆர்வமாக படிக்கக்கூடியவங்க கேட்ட சந்தேகத்துக்கிட்ட போகிறோம். இதை தான் நம்ம முனிநாக்கு உச்சரிப்புன்னு சொல்கிறோம். இது எங்கே சொல்லணும்னா இங்கிலீஷில் டீங்கிற சவுண்டு எங்கே, அந்த சவுண்டு எதுக்கு பாருங்கள். நான் டமாட்டர்னு எழுதியிருக்கேன். டமாட்டர்னா என்னது? தக்காளி. ஹிந்திலையும் டமாட்டர்னா தக்காளி தான். நம்ம சொல்கிற பாருங்கள் டமாட்டர், இந்த டமாட்டர் முனிநாக்கு டமாட்டர். இது நாம் தமிழில் உச்சரிக்கிறது கிடையாது, நம்ம தமிழில் சொல்லக்கூடியது கிடையாது. அது நம்ம பின்னால் அப்போ சொல்லும்போது அதுக்கு வித்தியாசம் வரும் பாருங்கள். டமாட்டர். டிக்கெட், டைம், டிஐஎம்இ டைம்னு சொல்லும் பாருங்க. அது ஹிந்தியில் சொல்கிறதா இருந்தால் டைம்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அப்படி எழுதியிருக்கேன் டிஐஎம்இ டைம், அதை டைம். அப்போ டமாட்டர், டிக்கெட், டைம் இந்த முனிநாக்கு டே. அடுத்தது நம்ம அடிக்கடி படித்த ஒரு காற்று விட்டு ட ட. நம்ம அதை ஒரு திருப்பு அந்த பாடத்தில் படித்தோம். பைட், உட்காருப்பா அப்படி சொல்லுறதுக்கு பைட்,
பெட்டோ பெட்டோ டோ 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 டா. பாருங்க, அந்த முதல்ல சொன்னதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா? டமாட்டா இருக்கும், இது வந்து பைட் 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 டு 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 அப்படி சவுண்டு. அப்போ பைட் ப தொண்டை சவுண்டு, பைட். உட்டு நம்ம வழக்கமாக பாடு 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 பாடு. நம்ம தமிழில் சொல்லக்கூடிய டா கிடையாது பாருங்க. பாடு பாடு பாடம். அடுத்தது இப்போ அந்த படிக்கக்கூடிய ஆர்வமாக கேட்ட அவங்களுடைய ஒரு டா கிட்ட போகிறோம். இதுதான் நாம் சொல்லக்கூடிய தமிழ் டா. என்னடா போடா வாடா டா டா டா, அந்த டா தான் இந்த எஸ் டா. தொண்டை உச்சரிப்பை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நாம் தமிழ் மொழியில் நாடு அப்படி சொல்லுவோம் தெரியுமா? நாடு, போடா, என்னடா பெரியவனடா, அந்த டான்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ப்ரொனவுன்சேஷன் தான் இந்த தொண்டை சவுண்டு டா. டிஏ டான்னு போட்டிருக்கேன். உடு உடு பாருங்க. அங்கே படித்த அந்த காற்று விட்டுக்கு உட்டு, ஆனால் இது உடு. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? உட்டு எந்திரி, உடு பற. உடுன்னா ஆக்சுவலாக பறங்கிற மீனிங் தான். உடு அந்த ட காற்று விட்டுக்கும் ட. நம்ம தமிழ் டா இதுதான். உடு உடு. டாக்கு டாக்கு டாக்குன்னா என்னது? தபால். டாக்கு. படா பா டா டா படா படா டா டா டா, என்னடா போடா வாடா, அந்த டா தான் இந்த டா. அப்போ தொண்டை சவுண்டு உச்சி. இது சந்தேகம் கேட்டவங்க இதுக்கு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தொண்டை சவுண்டு டா எப்படிங்கிறது உங்கள் மனசில் ஓரளவுக்கு ஏறி இருக்கும். அடுத்தது அடிவயிறு. இது நம்ம டாக்கா. நம்ம சொல்லும் போதே அடிவயிற்றுலேருந்து சொல்கிற மாதிரி தான். டாக்கா டா டா டாக்கா. டாயி. டாக்காங்கிறது நம்ம பங்களாதேஷின் தலைநகர் டாக்கான்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அந்த டா தான். டாக்கா. கொஞ்சம் அப்படி கனமாகவும் சொல்லணும். நான் சொல்லும்போது டிஹெச்ஏ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் டிஹெச்ஏ அந்த டாங்கிறதுக்கு இந்த ஜிஏ கூட நம்ம சேர்த்தா தான் அந்த சவுண்டு வரும். அதனால தான் நான் சில இடத்துல டிஜிஏன்னு கூட கொடுத்துப்பேன். டாக்கா டாக்கா. டாய் டா டாய். டாய்னா ஹிந்தியில் இருக்குது. 2.5க்கு டாயின்னு பேர். 1.5 2.5 3.5க்கெலாம் அதுக்கெல்லாம் இருக்குது ஹிந்தியில். அதெல்லாம் நம்ம ஒரு தனியாக பார்க்க போகிறோம். அப்புறம் பாருங்கள், படா படா. படு படித்தல். படான்னு சொல்லிக் கொடு, கற்பி, இன்னொருத்தரை டீச் பண்ணுறது, அதுதான் அந்த படா. இதெல்லாம் நாம் கொஞ்சம் சொல்லும்போது அந்த அடிவயிறு உள்ளே போகணும். அடிவயிற்றுலேயும் சத்தம் வர்றது மாதிரி நீங்கள் தான் சொல்லணும், சொல்லி தான் பழகணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த வித்தியாசம் புரியும். ஏன்னா தமிழ் மொழியில் நம்ம தனித்தனியாக எழுத்துக்கள் கிடையாது. ஆனால் ஹிந்தியில் நம்ம தமிழை தவிர மற்ற எல்லா மொழியிலும் இருக்குது. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பங்காளு, பஞ்சாபி, எங்கே போனாலும் 4 இருக்குது. நம்ம தமிழ் மொழியில் ஒன்று தான் இருக்குது. ஆனால் தமிழ் மொழியில் இலக்கணம் நமது அகஸ்திய மாமுனிவர் இயற்றிய அகஸ்திய உருவாக்கின தமிழ் இலக்கியம். அதை தொடர்ந்து தொல்காப்பியர் இயக்கிய அவருடைய சிஸ்டர் தான் தொல்காப்பியர், சிஷியன் தான் தொல்காப்பியர். அவர் எழுதின எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல இந்த எழுத்து கூட இது சேர்ந்தா இப்படி உச்சரிப்பு அப்படிங்கிறத இலக்கியத்துலலாம் இருக்குது. தமிழ் இலக்கணம் வந்து பெரிய கடல். தமிழ் வந்து பெருங்கடல். அதுக்குள்ளே போனால் இன்னும் போய்கிட்டே இருக்கலாம். நம்ம ஏதோ ஹிந்தியில் பேச எழுத தெரியறதுக்காக படிச்சுருக்கோம். இப்போ தமிழ் எல்லாத்துக்கூடலாம் போனால் ரொம்ப அது போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இந்த 4 டேவும் அப்போல்லாம் நான் வந்து உங்களுக்கு 4 கேவை பயன்படுத்தி சொல்லி பார்த்தோம்ல. இப்போ 4 டேவை பயன்படுத்தி இந்த ஒரே வேர்டை எப்படி சார் வித்தியாசப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், முனினா கிட்டனா உட் உட், டிக்கெட் டு உட். அதே இது பாருங்கள், காற்று விட்டுனா உடு. சரி, உட் உட் உட். இது உட்டு, அது உட்டு உடு உட்டு 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 உட்டு. இந்த டு 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 அப்படி காற்று வரும். இப்போ 3வது பாருங்கள், உடு. இப்போ இந்த டா படித்தோம்னா உடு உடு. பறங்கிற படித்தோம்னா உடு உடு. அப்போ முதல்ல முனினாக்குனா உட் உட் உட். டி உட், டிக்கெட். 2வது உட்டு உட்டு. அந்த ட ட அது வந்து டிக்கெட் ட. இது ட ட ட அப்படி. இது நம்ம தமிழில் சொல்ல உடு உடு. 4வது இருக்கிறது அடிவயிறு. சொல்லும்போது சொல்லுவோம் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கணும். அப்போ நமக்கு இந்த 4 எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்க, படி, நாடு. இதுதான் அந்த நம்ம
தமிழ் மொழியில் சொல்லக்கூடிய டா. இந்த 2 வித்தியாசம் கேட்டீங்க. படி, நாடு, போடா, தெடியங்கா, பொடி, இதெல்லாம் சொல்லும்போது என்னடா, அது அந்த சவுண்டு. டமால், டிக்கி, கார் டிக்கியை தர. டூப்பு, டூப் அடிக்காத, டூப் சொல்லும்போதே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். டூயட், தடியா, தடியா, டியா, டியா, தடியா, டி சொல்லும்போது பாருங்க சொல்லிட்டு டி சொல்லு, தடியா கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவோம். டேய், டேய், இந்த டேய், இதெல்லாம் வந்து அந்த அடிவேறு டாங்கிற அந்த சவுண்ட். நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த வித்தியாசம் கொஞ்சம் தெரியும். ஆக இந்த இதை தொடர்ந்து